ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உடனே உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் கொடுக்க மாட்டேங்குது, ஃபெயிலியர் தான் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் ஃபெயில் ஆகுது, எதனால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்து நீங்கள் அதை திங்க் பண்ணி இருக்கிறீர்களா? நீங்கள் திங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மேனிஃபெஸ்டேஷனில் பிலீவ் வர மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த எனர்ஜி, அதாவது எனக்கு கண்டிப்பாக நடக்கணும், அது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹோப்பு, பிலீவ் எல்லாமே வச்சுட்டு தன்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் யோசிங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எதனால் தப்பாகுது, நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன், என்னுடைய எனர்ஜி ஏன் லோவாக இருக்குது, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இது எனக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் எந்த வழியில் போகணும், இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நீங்கள் விரும்பக்கூடிய நபரையே உங்களால் எளிமையாக அட்ராக்ட் பண்ண முடியல, அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க? முதல்ல நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட செல்ஃப் லவ் இருக்கணும். உங்ககிட்ட செல்ஃப் லவ் இல்லாமல் அந்த நபர் என்ன லவ் பண்ணணும், என்கிட்ட வரணும், என்கிட்ட பேசணும், எனக்கு அவங்க அதிகமான லவ்வை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த நபர் பின்னாடியே சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ லவ்வை தேடி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனை அட்ராக்ட் பண்ணி எடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க, செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் உங்களை பெட்டரான ஒரு பர்சனாக காமிங்க, ஹையர் வேல்யூ பர்சனாக நீங்கள் மாறுங்க. உங்களை நீங்களே டெவலப் பண்ணி எடுக்க தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் காதலுக்கு தகுதியானவள், நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈர்ப்பீங்க. செல்ஃப் லவ், உங்களை நீங்கள் அதிகமாக கேர் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் சேடாக வச்சுக்காதீங்க. இப்போ நீங்கள் சேடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து அடுத்து உங்களை பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் பிஸியாக இருங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க, நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டு இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். எப்படி இருந்தாலும் உங்கள் மைண்டு நீ யோசி, அவங்கள பற்றி யோசி, பழையதை யோசி அப்படின்னு உங்கள் ஆழ்மனை எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பழைய நினைவுகளை. நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. 2-3 டேஸ் நல்ல இன்ட்ரெஸ்டடாக மெத்தட்ஸ் பண்ணுவாங்க. 3-4 டேஸ் போனதுக்கப்புறமா ரொம்ப சேடாக வாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட பேசணும், நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்க வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவான ஒரு உணர்வுக்குள்ளாடி போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அங்கே டோட்டலாக நெகட்டிவ் எனர்ஜி தான் ஹை லெவலில் வந்துடும். அப்போது இந்த மாதிரி உணர்வு நிலைகள் வரப்போ இல்லை, இது என்னுடைய உணர்வு நிலையே கிடையாது, இது எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானது என்ன, நான் நினச்சதை கண்டிப்பாக அடைவேன், நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தான் அந்த இடத்துல உங்கள் மனதை மாற்றணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தான் ஈர்த்தீங்க. அப்போ அந்த ஆழ் மனதை நீங்கள் தான் திரும்ப ட்ரைனிங் கொடுத்து அதை இன்னும் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு மாற்ற போகிறீங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல நீங்கள் நெகட்டிவ் ஆக நீங்கள் உங்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை, நான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு உடனே உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ அந்த விஷயத்தில் போய்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நல்லா சாங் கேளுங்க, மோட்டிவேட்டடான சாங்ஸ் கேளுங்க. இல்லை உங்கள் வீட்டில் பெட் இருக்குன்னா பெட் கூட விளையாடுங்க, குழந்தைங்க கூட விளையாடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக மாறிடுவீங்க. நீங்கள் தான் உங்களை மாற்றணும். நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் தான் மாறி வரணும். ஓகேவா? அப்போது உங்கள் மைண்டை நீங்கள் தான் ட்ரைனிங் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அந்த பெயின்லேருந்து வெளியே வருவீங்க. டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ, உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் என்னென்ன இருக்கோ, உங்களை எவ்வளோ பிஸியாக வச்சுருக்க முடியுமோ டைமிங் போடுங்க. டைமிங் போட்டுட்டு இந்த நேரத்தில் நான் சாப்பிடணும், இந்த நேரத்தில் நான் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த நேரத்தில் என் வேலையை நான் தொடங்கணும், இந்த நேரத்தில் என் ஒர்க்கை நான் முடிக்கணும், இவ்வளோ நேரம் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போடுங்க ஒவ்வொரு நாளும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. பிஸியாக இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் வராது.
வராமல் இருக்காது, வரும். வந்தாலுமே அதை பற்றி திங்க் பண்ணாமல் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணி எடுங்க. அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும், உங்களுடைய கோல் நோக்கி நீங்கள் ஓடுங்க. இப்போ அந்த நபர் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போது அந்த நபர் வரப்போ நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்சனாக மாறி இருக்கணும்ல. பிரபஞ்சம் அதுக்காக தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்போ இந்த இடைவெளியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஒரு பெஸ்ட்டான பர்சன், கண்டிப்பாக அவங்க வரப்போ நான் பெஸ்ட்டாக தான் இருப்பேன். நிறைய தவறுகள் நீங்கள் பண்ணியிருக்கலாம், உங்கள் மேலே தவறுகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை எப்போவுமே நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களுடைய கோல் நோக்கி ஓட ஓட என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் கோல் நோக்கி ஓடாமல் எதுவுமே அச்சீவ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ரூம்லேயே அடைஞ்சு கிடந்து அந்த பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதையுமே ஈர்க்க முடியாது. நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் இன்னும் உங்களை விட்டு விலகி விலகி தான் போவாங்க. அப்போ அந்த பாஸ்ட்டுக்குள்ளாடி இருக்காதீங்க. பாஸ்ட்டை விட்டுட்டு உங்களுடைய ப்ரெசன்ட் ஃப்யூச்சருக்கு நீங்கள் வாங்க. என்ன தான் உங்களுக்கு பாஸ்ட்டு கஷ்டத்தை கொடுத்தாலுமே நீங்கள் அதிலிருந்து நீங்கள் தான் வெளியே வரணும். வந்து இனிமே இப்படி தான் நான் இருக்க போகிறேன், இந்த மாதிரி நான் விஷயங்கள் செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்ககிட்ட நெருங்கி வரும். நீங்கள் அந்த விஷயத்தை துரத்தணும்னு அவசியமே கிடையாது. பிரபஞ்சமே உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே நன்றி உணர்வோடு இருங்க. நீங்கள் ஒரு நன்றியை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து உணர்வு பூர்வமாக அந்த நன்றியை கொடுங்க. இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அந்த விஷயத்துக்கு எல்லாமே நீங்கள் நன்றியை செலுத்துங்க. டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் உங்களுக்கு என்னென்ன நல்லது எல்லாமே நடந்துச்சோ அதுக்கு மனப்பூர்வமாக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். பிரபஞ்சத்திற்கு எப்போவுமே நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷனையே எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் அந்த நபரை பற்றி நினைங்க, பாசிட்டிவாக யோசிங்க, அந்த மேனிஃபெஸ்டேஷனை சூப்பராக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மறந்துட்டு உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இனி எனக்கு அடுத்து என்ன வேலை இருக்குது, நான் அடுத்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யோசித்து நீங்கள் செயல்படணும். வெறும் யோசிச்சுட்டே இருக்காமல் அதுக்கான ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கணும். அதை நீங்கள் செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த நபர்கிட்ட பேசி ஆகணும், உங்களுக்கு அழுகையாக வரும், அவங்கள பார்க்கணும்னு தோணும். நீங்கள் ரொம்ப ஒரு வீக்கான பர்சனாக மாறிடுவங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. அந்த நபரும் நீங்களும் இப்போ கூட இருக்கீங்க. இல்லை நீங்கள் ஒன்றா இருந்த நிகழ்வுகளை நினச்சி எழுதுங்க. சந்தோஷமாக இருந்த நிகழ்வுகளை நினச்சி எழுதுங்க. எவ்வளோ பேஜ் எழுத முடியுமோ எழுதுங்க. எழுத என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக உங்கள் ஆழ்மனதில் போய் பதிஞ்சிடும். ஆழ்மனம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை உங்களுடைய ரியாலிட்டி லைஃப்பில் வந்து நடத்தி கொடுப்பாங்க. எப்போவுமே நீங்கள் உங்களை முழுமையாக நம்பணும். ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா முழு நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து அதை உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளாடி ஒரு நல்ல சேஞ்சஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.